சம்பூர் அனல் மின் நிலைய திட்டம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் காணிகளை கபளீகரம் செய்யும் முயற்சி என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். அனைத்து வளங்களையும் தன்னகத்தை கொண்ட பிரதேசம் என்பதனால் சம்பூர் என்ற பெயரை பெற்ற தமது பூர்வீக நிலங்களை அனல் மின் உற்பத்தி நிலையம் காரணமாக இழக்க நேரிட்டுள்ளதாக மக்கள் கூறுகின்றனர். மக்களின் வாழ்க்கைக்கும் தொழிலுக்கும் அச்சுறுத்தலாக அமையும் இத்தகைய திட்டங்களை தமது பிரதேசத்தில் முன்னெடுக்க வேண்டாம் என சம்பூர் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். அரசியல்வாதிகள் வந்து கொண்டிருக்காங்க. என்னன்னு சொன்னா உங்களை வெல்ல வைங்க, வெல்ல வச்சா உங்களுக்கு இந்த அனல் மின் நிலையம் ஊருக்கு வராது அப்படி என்று பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்தார். இந்த எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற சம்பந்தரையா அவர்களும் நாங்க நிறைய திறம் அவரோட நாங்க நிறைய கதைச்சிருக்கிறோம். இந்த அனல் மின் நிலையம் வேணும், அதுக்கு ஒரு பேர் மாற்றி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கதைங்க என்று சொன்ன இடத்துல அதுவும் இதுவரைக்கும் இந்த மாவட்டத்திலிருந்தோ இந்த சம்பூர் கிராமத்தை பற்றிய எதுவுமே கதைக்கவில்லை பார்லிமெண்ட். இவ்வளவு காலமும் நாங்க யுத்தத்தால பாதிக்கப்பட்டு போனதை விட இப்ப இந்த அனல் மின் நிலையத்தை கொண்டு வந்து பாதிக்க வைக்க போது அரசாங்கம். இந்தியா உண்டு அதுக்கு காரணம். எங்கட உறவுகளை சொல்லுது இந்தியா தமிழ் பேசும் மக்கள் எங்கட சொத்து வேண்டும். அதே நேரத்தில் இந்த அனல் மின் நிலையத்தை கொண்டு வந்து அந்த சொத்துக்கள் அளிக்கிறதுக்கு இந்தியா முன்படும். எலெக்ஷன் காலத்துல எல்லா எம்பிமார்களும் வருவாங்க, எங்களை வெல்ல வைங்க, எல்லாரும் நாங்க நீங்க கேட்கிற கோரிக்கைகள் எல்லாம் நாங்க நிறைவேற்றுவோம், எதுக்கும் எல்லாமே நாங்க செய்தருவோம் சொல்லி. ஆனா எதுக்குமே எங்களுக்கு அவங்க வென்றதுக்கு பிறகு எங்களை திரும்பி பார்க்கறதுக்கும் யாருமே இல்ல. எங்க அனல் மின் நிலையத்தை பற்றி சம்பந்தரையா இதுவிதமான கதையும் கதைக்கல. நாங்களும் நிறைய தரம் ஆர்ப்பாட்டம் செய்த எல்லா விதத்திலையும் எல்லா இதுக்கும் செய்த அவர்கிட்ட கடிதம் எல்லாம் கொண்டே கொடுத்து அவர் எதுக்குமே எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இதுக்கு அவங்கள வெல்ல வச்சது இந்த மக்கள் தான். அப்ப மக்களுக்கு அவங்க ஏதாவது ஒரு நிரந்தரமான ஒரு முடிவு எடுத்து கொடுக்க வேணும். நாங்க இடம்பெயர்ந்து வந்து 10 வருஷ காலம் வந்து இந்த ஊரை விட்டு மட்டக்களப்பு அங்க இங்கெல்லாம் திரிஞ்சு இப்ப ஒரு 1 வருஷ காலமாக எங்களை சொந்த இடத்துக்கு வந்திருக்கோம். சொந்த இடத்துக்கு வந்து இருந்தும் எங்களை நிம்மதியாக இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த அரசாங்கம் வைக்கவில்லை. அனல் நிலையம் ஒரு இதை கொண்டு கட்டி எங்களை என்ன மேலும் மேலும் துன்பங்களுக்குள்ளான் கொண்டு இந்த அரசாங்கம் வைக்குது. ஆகவே இந்த அனல் நிலையம்ன்றதை நிப்பாட்டி அதுக்கு பதிலாக எங்களுக்கு ஒரு நல்ல தொழிற்சாலையை கட்டி இந்திய மக்களுக்கு ஒரு தொழிலை கொடுத்து நல்ல வாய்ப்புகளை கொடுத்து இந்த திரும்ப வந்து இந்த ஊர்ல நாங்கள் இருந்து சந்தோஷமா பாடுறதுக்கு இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை செய்து தரணும். இதேவேளை சம்பூர் அனல் மின் நிலையத்தினால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாக தெளிவூட்டும் திட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்படுகின்றது. கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களும் சூழலியலாளர்களும் இந்த நடவடிக்கையினை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் கூறுகின்றார்.